ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிரில் இல்லாத சத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை வழங்கி வருவது இந்த பச்சை பயிர் தான். இந்த பச்சை பயிரை நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு துணி எடுத்துக்கலாம். அந்த துணியில் நம்ம நல்லா ஊற வச்ச இந்த பச்சை பயிரை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ துணி வச்சு இந்த பச்சை பயிரை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும். எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற போட்டோமோ அதே பாத்திரத்தை இந்த மாதிரி கவுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிரை வெளியே எடுத்து பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாகவே நான் வெளியே தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நல்லாவே முளை கட்டி இருக்குது. எல்லாமே ஈவனாக முளை கட்டி இருக்குது. நம்ம துணியில் வைக்காமல் வச்சுருந்தா கூட முளை கட்டும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி முளை கட்டாது. மேலே இருக்கிறது மட்டும் முளை கட்டும், கீழே இருக்கிறது நமக்கு அப்படியே இருக்கும். ஆனால் துணியில் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு பயிருமே நல்லா ஈஸியாக முளை கட்டி வந்துடும். ஸோ எல்லா பயிருமே இந்த மாதிரி முளை கட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன். 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை 1 கப் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தண்ணியில் நல்லா கழுவின கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஊறி போன முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்து போட்டுக்கலாம். இதை எடுத்து போட்டாச்சு. மிச்சம் இருக்கிற பச்சை பயிரை நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரையும் இந்த கடலைப்பருப்பையும் எடுத்து போட்டாச்சு. இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு காரம் இருக்குது இந்த பச்சை மிளகாயில். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது 1 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதாவது சோள மாவு 2 டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம போட்டிருக்கிறது 2 டீஸ்பூனுக்கு மாவு, அதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நாம் சேர்த்துருக்கக்கூடிய இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மாவு மாதிரி அரைஞ்சு கிடைக்காது. ஓரளவுக்கு கொரன்னு இருக்கும். இதுவே நமக்கு கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ நம்ம வாழை இலையை எடுத்துருக்குறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பயிர் வகையை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வகையான பருப்பு தான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய பருப்பு வகைகள் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த வாழை இலையை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதாவது இந்த வாழை இலை மேலே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துருக்குறேன். இப்போது ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீல வாக்குனா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வதங்கி வந்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு செய்ய தெரிஞ்சாவே போதுங்க. சிக்கன் மட்டன் வாங்குறதே விட்டுருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துருக்குறோம். இப்போ நாம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரன்னு அரைக்காமல் நல்லா மசிகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே வதங்கி இருக்கக்கூடிய இதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இருக்கக்கூடிய பச்சை வாசனையெல்லாம் போகும். இது இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சதை எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்குது. ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனை வரும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இதுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பீஸும் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆவியில் வச்சு வெந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்லில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி 5 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்போடு இருக்கும். இப்போது வெளியே பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. நான் தோசைக்கல்லில் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொதித்த குழம்புல இதை போட்டுக்கலாம். குழம்பு கூட இது சேரும்போதே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் சிக்கன் மட்டன் செய்கிறத விடையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையும் மணமும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா வேகும்போதே வீடு ஃபுல்லாகவே வாசனை வர ஆரம்பிக்கும். இது நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.